அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நார்த் இந்தியா வெஜ் தாலி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வெஜ்ஜில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பச்சை பயிறு இருக்குல்ல, பச்சை பயிரோட தாலும் இந்த பெரிய மிளகாவோட லசன் பூண்டு போட்டு நம்ம இது பச்சை மிளகா கொடை மிளகான்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அது பாஜியும் பச்சை பயிறு தாலும் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவை, என்ன போடலாம், எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஊர்லலாம் இந்த பெரிய மிளகா எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. சிக்கன் சில்லி மஞ்சூரியன் அந்த மாதிரி இதில் தான் நம்ம இந்த பெரிய மிளகாவை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நாங்கள் எப்படின்னா பாம்பேயில் இதை இந்தமாரி பூண்டு போட்டு இது செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை பயிரை நம்ம ஹெல்த்தியும் கூட. நம்ம தால் மாதிரி அதை செஞ்சு இது ரெண்டையும் செஞ்சுட்டு நம்ம ரொட்டி செஞ்சு இது கூட சாப்பிட்லாம். வாங்க, அதுக்கு என்ன நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை குக்கரில் சிட்டி விட்டுட்டு வந்துடலாம். வாங்க பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன போடுறது அப்படின்றதுன்னா, நம்ம பச்சை மிளகாவை கேப்சிகம் அதை நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் பூண்டு குத்தி வச்சுக்குவோம். அதை ரெண்டையும் எவ்வளோ வேணுமோ, நம்ம 2 கட்டி லெசன் போட்டிருக்கோம், 5-6 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கு கடல மாவு வேணும், ஜீரகம், கடுகு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானதை. நம்ம அடுப்பத்தை வச்சு கேஸில் கடுகு வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு இதுக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். எண்ணெய் போட்டாச்சு. நம்ம கடுகு ஜீரகத்தையும் ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாவும் பூண்டையும் நம்ம லைட்டாக குத்தி விட்டு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். குத்தி போட்டுக்கலாம், மிக்சியில் லைட்டாக அரைச்சி போட்டுக்கலாம். அந்த மாதிரி, ஆனால் கொஞ்சம் அது தெரியணும், அந்த மாதிரி நம்ம போட்டுக்குவோம். கொஞ்சம் வதவிட்டோம். அது எண்ணெய் முருவலாக நம்ம அந்த மிளகா போட்டுக்கினாலே அது முருவலாக ஆகிடும். கொஞ்சம் அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா தீஞ்சு போயிடும், அதனால் கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நம்ம மிளகா எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு சைஸ் உங்களோட விருப்பம், பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா, நம்ம எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதில் வெறும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பூண்டு மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் மூடி வச்சு நம்ம அதை கிண்டி எடுத்துக்கலாம். அது திறந்து பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி கிண்டணும். ஆனால் தண்ணி ஊற்றிடாதீங்க, இது போட்டுறாதீங்க, ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஏன்னா பச்சை மிளகாய் எப்பயுமே கொடை மிளகாய் வேகக்கூடாது, அப்படியே தான் சாப்பிடணும். இன்னொரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுடலாம். ஆயிடுச்சு இதோட. அது பாருங்கள், பூண்டு கூட நல்லா அதோடு சேர்ந்து சவந்து வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ கடல மாவை இதில் போட்டு நம்ம பரட்டி எடுத்துடலாம். கடல மாவு எதுக்காக வேண்டி போடுறதுன்னா, இது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். அங்கே உள்ள மராட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி தான், பாம்பேயில் உள்ளவங்க இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் இது மாதிரி தான் ரொட்டிக்கு, அதாவது சப்பாத்திக்கு இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். அது ஆயிடுச்சு. இப்போ பச்சை பயிரை குக்கரில் சிட்டி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எப்படி வெந்திருக்குது பாருங்கள். இது இந்த அளவு வெந்தால் நமக்கு போதும். அதுக்கு உள்ளது உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொல கொலன்ட்டு தான் இருக்கும் பச்சை பயிறு எப்பயுமே.
அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். நம்ம தாளிக்கிற சட்டியை நம்ம வச்சுருவோம். கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம ஜீரகம், கொஞ்சோண்டு ஜீரகம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா அது பொரியிற கட்டத்தில் காஞ்ச மிளகாய் அதில் போட்டுக்குவோம். ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக தெரிச்சிரும் கருவேப்பிலை போட்ட உடனே. அதனால் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வந்துட்டோம். அதில் ஊற்றிட்டு பச்சைப்பயிரில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ கேப்சிகம் ரெடி, பச்சைப்பயிரும் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டி விட்டு எடுத்து வச்சிடலாம். அந்தாண்ட நான் இன்றைக்கி 2 பாஜி தான் செய்கிறேன். வெறும் ஆனெல்லாம் வேறு எதுவும் செய்யலை. சப்பாத்தி செஞ்சு இந்த 2 பாஜியும் தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் மோர், லஸ்ஸின்னு சொல்லுவோம். இது அங்கே எல்லாம் சாஸ் சொல்லுவாங்க, சாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சாஸை நான் செய்கிறதுக்கு தயிர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புதினா அதில் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு சலாத் ஒன்று செஞ்சுக்கலாம். அது என்னன்னா எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். லெட்யூஸ் போட்டுக்குவோம். அதில் கேரட்டு, கொஞ்சம் கேப்சிகம், தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் ஆலிவ் காய், இது குக்கும்பர் எல்லாமே வெட்டி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். வெங்காயமும் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு ஒரு இது ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்குவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில் பச்சையாக ஊற்றிக்குவோம். ஏன்னா பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இந்த சலாத்துக்கு பச்சையாக ஆலிவ் ஆயில் ஊற்றணும். அதை நம்ம அது கூட ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும் இந்த சலாத்து. டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி சுடுவோம். நான் சப்பாத்தி சுடுறதுக்கு தவா வச்சுட்டேன். ரொட்டி அதில் போட்டுக்கலாம். அது இப்படி ரவையாக முட்டையாக வரும்போது நம்ம திருப்பிடணும். இல்லைன்னா ரொட்டி தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி லைட்டாக அந்த இப்படி உப்பி வரும். அந்த நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ உங்ககிட்ட துணி இருந்தால் கூட நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. ஒரு துணி நல்லா மொத்தமாக காட்டன் துணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்தமாரி கட்டை விற்கிது, அது இருந்தால் அது வச்சுக்கோங்க. ஓரம் இந்தமாரி லைட்டாக அமுக்கி விடுங்க. உங்கள் ரொட்டி நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இப்போ எண்ணெய் ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டுட்டு அப்படி அமுக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? இந்தமாரி அமுக்குனா உப்பி வரும். இது மாதிரி தான் நாங்கள் பாம்பேயில் ரொட்டி செய்வோம். இப்போ இது அவ்வளோதான் ரொட்டி. இன்னொன்று போட்டுக்கிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரியே இந்த ரொட்டியும் சுட்டு நம்ம எடுத்துக்குவோம். நைட்டு சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இது தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஆம்ரஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நார்த் இந்தியன் வெஜ்ஜு தாலி செஞ்சு பாருங்கள். ரொட்டி, ஒரு லஸ்ஸின்னா மோர், தால், பச்சைப்பயிறு தால் சப்பாத்தி செஞ்சுருக்கோம், மோர் செஞ்சுருக்கோம், மூங் தால் செஞ்சுருக்கோம். இது ஆம்ரஸ்ஸு, கேப்சிகம், அச்சாறு,
இது வந்து சலாத்து சப்பாத்தி இது எல்லாமே தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நம்ம. செம்மையாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நார்த் இந்தியன் வெஜ் தாலி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.